ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, பன்னீர் ரோஸை வச்சு தான் எப்படி ரோஸ் மில்க் சேர்த்துக்கு எசன்ஸ் சேர்த்துன்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் வாங்கினா அது ப்ரிசர்வேட்டிவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நல்லா ஸ்மெல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அது ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம வீட்டில் அது எப்படி சிம்பிளாக சேர்த்துன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு பன்னீர் இதழ் எடுத்துக்கினேன். அப்புறம் கொஞ்சமாக பீட்ரூட் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த கலர் கொடுக்குறதுக்கு ரோஸஸ் வெறும் ரோஸ் மட்டும் செஞ்சோம்னா அது ரொம்பவே அந்த கலர் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதனால் மட்டும்தான் பீட்ரூட் எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக பீட்ரூட் எடுத்துகிட்டு அதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதிலே கொஞ்சம் நம்ம ரோஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிற ரோஸை போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக இது அரைச்சிட்டு அதை நம்மளுக்கு தேவைக்கேற்ற கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கணும். இந்த இதெல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அது திப்பி திப்பியாக இருக்கும். அது திப்பி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதனால் மட்டும்தான். அப்புறம் அதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம அந்த தண்ணி ஊற்றிருக்கும் போதே இந்த நம்ம ஜாமுனுக்கு சேர்ந்து அந்த சிரப் ஒரு மாதிரி திக்னஸ் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். அப்போ அது எப்படி இருக்கும், அது நம்ம ப்ரிசர்வேட் பண்ணாலும் நம்மளுக்கு கெடாமல் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா அந்த சுகர் சிரப் அவ்வளோ சீக்கிரம் கெடாது. அதனால் மட்டும்தான் நல்லா திக்னஸாக எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கலர் வருது. அதனால தான் இதுக்கு சென்டரை கொஞ்சம் பேசலாமா? இப்போது இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலுமே இந்த உலகம் நம்ம நல்லவங்கன்னு சொல்லுமா? கிடையவே கிடையாது. நம்ம அவங்களுக்கு எவ்வளோ தான் நேர்மையாக இருந்தாலும் உண்மையாக அவங்க தான் நம்மளுடைய உறவு எல்லாமே நினச்சாலும் சொந்த பந்தம் இப்போ முழுக்க முழுக்க பொய்யா போயிடுச்சு. இப்போ நான் எல்லாரையும் எல்லா சொந்தமும் சொல்ல, கண்டிப்பாக உண்மையான சொந்தம் நிறைய இருக்கும். ஆனால் கொஞ்சம் சொந்தம் கண்டிப்பாகவே ரொம்பவே பொய்யான ஒரு சொந்தம். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மனசு கொஞ்ச நாளாக ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த சொந்தத்தை நினச்சி எல்லா பக்கம் இருக்கிற எல்லா சொந்தமும் பொய்யா இருக்கிறாங்க. யாரும் உண்மையாக இல்லை. அது மட்டும்தான் உண்மை. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாமே ஒரு மாதிரி எவ்வளோ தாண்டா மனுஷங்களான்னு இருக்க தோணுது, அப்படி நினைக்க தோணுது. அதை விட்டுலாம், அவங்களுடைய கேரக்டர் நம்ம மாற்ற முடியாது. போகலாம். அது நல்லா கலர் வந்த பிறகு அந்த நல்லா சுண்டிட்ட பிறகு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கு. ஏன்னா அதுலேயும் அந்த திப்பி அந்த லைட் அந்த சிறப்புடைய அந்த இது இருக்குது தெரியுமா, ஏடுங்கோ, அதெல்லாமே இதாகிட்டோம். பாருங்கள் இவ்வளோ திக்காகிடுச்சு. அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அது இதாகல. பாருங்கள், நீங்கள் கிளாஸ் பாட்டில் இருந்தால் கிளாஸ் பாட்டில் அதில் ஷிப் பண்ணிக்கிறேன். நான் கிளாஸ் பாட்டில் என்கிட்ட இல்லை. அதனால நான் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ வந்துச்சு சிறப்பு. இப்போ அதை நான் அதுக்காக சியா சீட்ஸையும் பாதாம் பிசினை நான் இது பண்ணி வச்சுருக்கிறேன், ஊற வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு தேவைக்கேற்ற சிரப் ஊற்றிக்குங்க. நான் ஒரு 3-4 டீஸ்பூன் ஊற்றினேன் ஒரு நல்ல பெரிய கிளாஸுக்கு. நான் கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துக்கினேன். ஏன்னா அந்த சுகர் சிரப்பில் சர்க்கரை இருக்குது, அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கினேன். இப்போது சியா சீட்ஸ் கொஞ்சமும், அப்புறம் பாதாம் பிசன் கொஞ்சம் ஊற வச்சு பாதாம் பிசன் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கினேன். இது நம்மளுக்கு உண்மையாக கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தி. அதில் நம்மளுக்கு இந்த எவ்வளோ இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு செட் ஆகும். அதனால் நீங்கள் அடிக்கடிக்கு எடுக்கிறதுக்கு உண்மையாக ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கும் அது நம்மளுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கினேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எடுத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் கொஞ்சமாக பால் எடுத்துக்கினேன். நான் கொஞ்சம் லைட் சூடாக இருக்கிற பால் எடுத்துக்கினேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதால எனக்கு கோல்டு ஒத்துக்காது, ரொம்ப சில்லுன்னு ஒத்துக்காது. ஸோ லைட்டாக விதப்பாக எடுத்துக்கினேன். எனக்கு குடிக்கிற மாதிரி வச்சு அதை நல்லா கலக்கிட்டு, உண்மையாகவே கலர் பாருங்கள் எப்படி அழகாக பிங்காக இருக்குது. உண்மையாக ரொம்ப கலர் தேவைன்னா கூட இன்னும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த சிரப் இன்னும் 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உண்மையாகவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்மெல் நல்லா இருந்துச்சு, அந்த கலர் டேஸ்டி ஏதோ ஒரு நல்லா இருக்குது, குளுன்னு இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து வீட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு. கண்டிப்பாக ரொம்பவே இந்த வெயிலுக்கு இது அடிக்கடிக்கு நம்ம எடுத்துக்கிறது நமக்கு நல்லாயிருக்கும். வெறும் ஜூஸாக குடிக்கும்போது பால் இருக்கும்போது பாலை கொஞ்சம் கால்சியம் லெவல் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணதால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா அதில் பீட்ரூட்டுக்கு தான் நம்மளுக்கு ப்ளட்டும் சேரும். பாய்.